வணக்கம். செந்தனலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட 29 சிறுவர்கள் எங்கே? செம்மணியில் சிறுவர்களின் உடற்பாகங்கள் மீட்கப்படுவதால் உறவுகள் சந்தேகம். திருச்சி முகாமில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தும் இலங்கை தமிழருக்கு ஏதாவது நேர்ந்தால் அரசே பொறுப்பு. எழும் கண்டனங்கள். இசாறு செவ்வந்தியின் தாய் வெலிக்கடை சிறையில் உயிரிழப்பு. சட்டவிரோத மணலகழ்வில் ஈடுபட்ட 7 பேர் கைது. ஆசிரியர் சேவை சங்கத்தின் மத்திய குழு கூட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் தலையீடு. ஏற்பட்டுள்ள பாரிய சர்ச்சை. தனியார் பேருந்து மோதி வயோதிப பெண் பலி. குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர் விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை. யாழில் சோகம். பிள்ளைகளுக்கு உணவு வாங்க சென்ற குடும்பஸ்தர் விபத்தில் பலி. வடகடலில் 15 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சா சிக்கியது. இந்தியாவில் பரபரப்பு. ஆசிரியரின் பாலியல் சீண்டல். தனக்கு தானே தீயிட்ட மாணவி. ஏமனில் வெடிகுண்டு தாக்குதல். 5 சிறுவர்கள் பலி. தொடர்பென விரிவான செய்திகள். இறுதி யுத்தத்தில் பெற்றோரால் இராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட 29 சிறுவர்களின் நிலை தொடர்பில் சர்வதேசம் மௌனம் காக்கக்கூடாது என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க பொதுச் செயலாளர் லீலாவதி ஆனந்த நடராஜா தெரிவித்தார். இறுதி யுத்தத்தில் பெற்றோரால் இராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட 29 சிறுவர்களின் நிலை தொடர்பில் சர்வதேசம் மௌனம் காக்கக்கூடாது என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க பொதுச் செயலாளர் லீலாவதி ஆனந்த நடராஜா தெரிவித்தார். யாழ், அரியாலை, செம்மணி, சிந்துபாத்தி மயானத்தில் சிறுவர்களின் உடற்பாகங்கள் மீட்கப்பட்டமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், இறுதி யுத்த கால பகுதியில் 4 இராணுவ முகாம்களில் பெற்றோர்கள் சரணடையும் போது தமது பிள்ளைகளையும் கூட்டிச் சென்று இராணுவத்திடம் கையளித்தனர். அவ்வாறு கையளிக்கப்பட்டவர்களில் 29 சிறுவர்கள் உள்ளடங்குகின்ற நிலையில் இதுவரை அவர்கள் தொடர்பான எந்த தகவலும் இல்லை. மறைந்த ஆண்டகை ஜோசப் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இறுதி யுத்தத்தில் 16,000 பேர் உயிருடன் சரணடைந்ததாக சர்வதேசத்துக்கு தெரிவித்திருக்கிறார். அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பிலும் இதுவரை தெரியாது. சர்வதேச நாடுகளில், குறிப்பாக காசாவில் இடம்பெறும் யுத்தத்தில் சிறுவர்கள் பாதிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் சர்வதேச மனிதாபிமான அமைப்புகள் ஈழத்தில் சரணடைந்த சிறுவர்கள் தொடர்பில் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை? செம்மணி, சிந்துபாத்தி தொடர்பில் சர்வதேசம் வரை கவனம் திரும்பியுள்ள நிலையில் அந்த பகுதியில் மீட்கப்படும் சிறுவர்களின் உடற்பாகங்கள் இராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட சிறுவர்களாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எமக்கு வலுவாக இருக்கின்றது. பாதிக்கப்பட்ட தரப்பினரான எமக்கு இலங்கை நீதிக கட்டமைப்பில் நம்பிக்கை இல்லை. ஐநாவில் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற நிலையில் சர்வதேசம் இறுதி யுத்தத்தில் இலங்கை இராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட 29 சிறுவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் பொறுப்பு கூற வைக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். 4 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து திருச்சி சிறப்பு முகாமில் நீராகாரம் அருந்தாமல் உண்ணா நோன்பில் ஈடுபடும் யோகராசா நவநாதனின் உணர்வுகளையும் கோரிக்கைகளையும் தமிழக அரசும் இந்திய ஒன்றிய அரசும் மதிக்க வேண்டும் என பிரபல தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் கௌதமன் தெரிவித்துள்ளார். 4 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து திருச்சி சிறப்பு முகாமில் நீராகாரம் அருந்தாமல் உண்ணா நோன்பில் ஈடுபடும் யோகராசா நவநாதனின் உணர்வுகளையும் கோரிக்கைகளையும் தமிழக அரசும் இந்திய ஒன்றிய அரசும் மதிக்க வேண்டும் என பிரபல தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் கௌதமன் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், யோகராசா நவநாதன் முன்வைத்துள்ள கோரிக்கைகளானது நிறைவேற்ற முடியாதவை அல்ல. அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேற்றக்கூடிய கோரிக்கைகள் என்பதுடன் நியாயமான கோரிக்கைகளும் கூட. சிறப்பு முகாம்களில் அவர்களை வைத்து உடலாலும் உள்ளத்தாலும் எவ்வளவோ துன்புறுத்தி விட்டீர்கள். இதற்கு பின்னர் கூட உங்களுக்கு மனசாட்சி உறுத்தவில்லையா? ஈழத்தில் அவர்களது உயிர்களுக்கு அச்சுறுத்தல் என்கிற படியால் தான் அவர்கள் இங்கே வந்தார்கள். ஆனால் அவர்களை நீங்கள் பார்க்கின்ற விதமும் நடத்துகின்ற விதமும் அறமற்ற சிங்கள அதிகார வர்க்கத்திற்கு சமமானது என்று கூட சொல்ல முடியாது. அதைவிடவும் சற்று மேலானது. ஏற்கனவே ஒரு தியாக தீபம் திலீபனின் உயிரை காப்பாற்ற முடியாத பாவிகளாக இந்திய ஒன்றியம் வெட்கி தலைகுனிந்து நிற்கின்றது. மேலும் அதுபோல் ஒரு பாவச் செயல் இடம்பெறாமல் தடுக்க வேண்டியது எமது கடமை. இந்நிலையில் திருச்சி முகாமில் கடந்த 8 நாளாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்தும் இலங்கை தமிழர் நவநாதனின் உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளதால்
தமிழக முதல்வர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்குமாறு உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழநெடுமாறன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிரபல பாதாள உலக குழு தலைவர் கணேமுள்ள சஞ்சீவ படுகொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான இசாரா செவந்தி என்ற பெண்ணின் தாய் வெலிக்கடை சிறையில் உயிரிழந்துள்ளார். பிரபல பாதாள உலக குழு தலைவர் கணேமுள்ள சஞ்சீவ படுகொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி என்ற பெண்ணின் தாய் வெலிகடை சிறைச்சாலையில் உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் மாரடைப்பு காரணமாக கடந்த 11ஆம் தேதி உயிரிழந்துள்ளார். இந்த கொலைக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் இசாராவின் தாய் மற்றும் சகோதரர் ஆகியோரை போலீசார் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருந்தனர். இந்த நிலையில் குறித்த இசாராவின் தாய் மரணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணேமுள்ள சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடையதாக குற்றம் சுமத்தப்பட்ட இசாராவை இதுவரையில் போலீசாரினால் கைது செய்ய முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை சேரனுவர போலீஸ் பிரிவில் உள்ள தீத்தாந்தட்டி பகுதியில் சட்ட விதிகளை மீறி மணலகவில் ஈடுபட்ட 5 உளவு இயந்திரங்கள் நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். திருகோணமலை சேரனுவர போலீஸ் பிரிவில் உள்ள தீத்தாந்தட்டிய பகுதியில் சட்ட விதிகளை மீறி மணல் அகவில் ஈடுபட்ட 5 உளவு இயந்திரங்கள் நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன் போது 5 சாரதிகள் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டு போலீஸ் புனையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் நாளை மூதூர் மன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக சேரனுவர போலீசார் தெரிவித்தனர். அனுமதி பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகளை மீறி மணல் அகழ்வு மேற்கொண்டமைக்காகவே இக்கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சேரனுவர போலீசார் கந்தளாய் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து இச்சுற்றிவளைப்பை மேற்கொண்டு உளவு இயந்திரங்களையும் சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சேரனுவர போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஆசிரியர் சேவை சங்கத்தின் மத்திய குழு கூட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் தலையீட்டால் ஏற்பட்டுள்ள பாரிய சர்ச்சை. இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வடமாகாணத்திற்கான இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் செயற்குழு கூட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் பங்கு பெற்றிருந்தமை கல்வியாளர்கள் மட்டத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சுயாதீனமாக இயங்க வேண்டிய இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் செயற்குழு கூட்டத்தில் அனுர அரசாங்கத்தின் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரர் மற்றும் பிரதி அமைச்சர்களான மஹிந்த ஜெயசிங்க, பிரதீப் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளமை பெரும் விமர்சனத்தை உருவாக்கியுள்ளது. அரசியல் மயப்படுத்தப்பட்ட கல்வி முறைமையை இல்லாதொழிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த அனுர அரசாங்கம் அதை மீறி அனைத்து விடயங்களிலும் தமது ஆதிக்கத்தை செலுத்தி வருவதாக பலரும் குற்றம் சாட்டி வரும் நிலையில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பு தொடர்பில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்தில் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனியார் பேருந்து மோதி வயோதிப பெண் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். தனியார் பேருந்து மோதி வயோதிப பெண் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து காலியில் பத்தேகம பிரதான பேருந்து திரைப்படத்துக்கு அருகில் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காலியில் இருந்து பயணித்த தனியார் பேருந்தொன்று பேருந்து திரைப்படத்திற்குள் நுழையும் போது பேருந்து திரைப்படத்தில் நின்று கொண்டிருந்த பெண் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது படுகாயமடைந்த பெண் காலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் பத்தேகம பிரதேசத்தைச் சேர்ந்த 78 வயதுடைய வயோதிப பெண் ஆவார். இந்த விபத்து தொடர்பில் பத்தேகம போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. தமிழ் அரசியல் கைதியான பார்த்திபன் உட்பட சக தமிழ் அரசியல் கைதிகள் உயிர்ப்புடன் விடுதலை பெற்று குடும்பங்களுடன் இணைய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நூதன போராட்டம் குரலற்றவர்களின் குரல் அமைப்பினரால் இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. தமிழ் அரசியல் கைதியான பார்த்திபன் உட்பட சக தமிழ் அரசியல் கைதிகள் உயிர்ப்புடன் விடுதலை பெற்று குடும்பங்களுடன் இணைய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நூதன போராட்டம் குரலற்றவர்களின் குரல் அமைப்பினரால் இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. தமிழ் அரசியல் கைதியான விக்னேஸ்வரன் பார்த்திபன் 17 வயதில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார். பிள்ளையவனின் நீண்ட பிரிவு துயர் தாங்காது தாய் தந்தையர் இருவரும் உயிர் நீத்த நிலையில் பெற்றவர்களது இறுதிச் சடங்குகளுக்கு ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக கைவிலங்குடன் கொண்டு வரப்பட்டு சிதைகளுக்கு கொள்ளியிட்ட பின்பு மீண்டும் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார். பார்த்திபனின் தாயாரான அமரர் விக்னேஸ்வரநாதன் வாகீஸ்வரி அம்மையாரின் 3ஆம் ஆண்டு நினைவேந்தல் நாளான இன்று யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் உள்ள அவரது இல்லத்தில் பார்த்திபன் உட்பட சக தமிழ் அரசியல் கைதிகள் உயிர்ப்புடன் விடுதலை பெற்று குடும்பங்களுடன் இணைய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நூதன போராட்டம் குரலற்றவர்களின் குரல் அமைப்பினரால் இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. அதாவது குடும்பத்தின் உற்ற உறவுகளை இழந்தும் பிரிந்தும் நீண்ட நெடுங்காலங்களாக
அடிமை சிறை அனுபவித்துக் கொண்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் உயிர்ப்புடனான விடுதலையை வலியுறுத்தும் முகமாக விடுதலை பெருவிருட்சம் வேரூன்றி தலைத்திட ஒரு குவளை நீர் உவந்து உறவுகளை விடுவிப்போம் எனும் கருப்பொருளில் சமூக ஆர்வலர்களின் கரமுனைந்து தொடர உள்ளனர். இந்த போராட்டத்தில் நல்லெண்ணம் கொண்ட ஒவ்வொருவரும் தத்தமது வீடுகளில் இருந்து ஒரு குவளை தண்ணீரை பொது குவளைக்கு உவந்தளிப்பதன் மூலம் நாட்டப்படும் விடுதலை பெருவிருட்சம் வேரூன்றி தலைத்திட உங்களது பங்களிப்பையும் அர்ப்பணிக்க முடியும் என்ற ஏற்பாட்டாளர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய இந்த மனிதநேய பணியில் இனம், மதம், மொழி கடந்து நல்லுள்ளம் கொண்ட அனைவரும் தம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும் என குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் பிள்ளைகளுக்கு உணவு வாங்கி சென்ற குடும்பஸ்தர் வீதி விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் பிள்ளைகளுக்கு உணவு வாங்கி சென்ற குடும்பஸ்தர் வீதி விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் 12/7/2025 இடம்பெற்றுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ் சாலை காப்பாளரான நயனாதீவை சேர்ந்த 44 வயதான கி பாலேஸ்வர் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் திருநெல்வேலி பலாலி வீதியில் அமைந்துள்ள அம்மாச்சி உணவகத்தில் நேற்று மதியம் பிள்ளைகளுக்கு உணவு வாங்கிக் கொண்டு பலாலி வீதியில் சைக்கிளில் ஏற முற்பட்ட வேளை வீதியில் மிக வேகமாக வந்த ஹயஸ் ரக வாகனம் அவர் மீது மோதியுள்ளது. அதில் படுகாயமடைந்தவரை அங்கிருந்து மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பில் கோப்பாய் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை உயிரிழந்தவரின் இரு பிள்ளைகள் பேராதனை மற்றும் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்று வரும் நிலையில் இளைய மகள் அண்மையில் வெளியான சாதாரண தர பரீட்சையில் 9A பெறுபேறுகளை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் எழுவைத்தீவுக்கு அப்பால் உள்ள புதுரு பகுதியில் இலங்கை கடற்படை நேற்று நடாத்திய விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது 15 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான சுமார் 38 கிலோ கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டது. யாழ்ப்பாணம் எழுவைத்தீவுக்கு அப்பால் உள்ள புதுரு பகுதியில் இலங்கை கடற்படை நேற்று நடத்திய விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது 15 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான சுமார் 38 கிலோ கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டது. அந்த கடற்பகுதியில் மிதந்த சந்தேகத்துக்கிடமான பையொன்று கண்காணிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டது. அந்த பையில் அடைக்கப்பட்டிருந்த சுமார் 38 கிலோ 700 கிராம் கேரள கஞ்சா கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டது. கடத்தல்காரர்கள் கேரள கஞ்சா கையிருப்பை எழுவை கடலில் கைவிட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதுடன் பறிமுதல் செய்யப்பட்ட கேரள கஞ்சா கையிருப்பின் பெறுமதி 15 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகம் என நம்பப்படுகின்றது. கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சா தொகையானது மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளது. இனி சர்வதேச செய்திகள். மாணவியொருவர் தனக்குத்தானே தீயிட்டு உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்ற சம்பவம் ஒன்று இந்தியாவின் ஒடிசாவில் பதிவாகியுள்ளது. மாணவியொருவர் தனக்குத்தானே தீயிட்டு உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்ற சம்பவம் ஒன்று இந்தியாவின் ஒடிசா பகுதியில் பதிவாகியுள்ளது. தலைமை ஆசிரியரின் பாலியல் துன்புறுத்தல்களை சகித்துக் கொள்ள முடியாமல் குறித்த மாணவி இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளதாக மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ள விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் தீக்காயங்களுக்குள்ளான மாணவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் தலைமை ஆசிரியர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் மாநில உயர் கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த சம்பவத்தில் மாணவியை காப்பாற்ற முயன்ற போது தீக்காயங்களுக்குள்ளான மற்றொரு மாணவியும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏமனின் தென்மேற்கு குடியிருப்பு பகுதியில் கால்பந்து விளையாடி கொண்டிருந்த போது 5 சிறுவர்கள் வெடிகுண்டு தாக்குதல் சம்பவம் ஒன்றில் பலியாகியுள்ளனர். ஏமனின் தென்மேற்கு குடியிருப்பு பகுதியில் கால்பந்து விளையாடி கொண்டிருந்த 5 சிறுவர்கள் வெடிகுண்டு தாக்குதல் சம்பவம் ஒன்றில் பலியாகியுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. அரசாங்கத்துடன் இணைந்த இஸ்லாக் கட்சியின் ஆதரவு போராளிகளால் நடத்தப்பட்ட தாக்குதலிலேயே இந்த சிறுவர்கள் கொல்லப்பட்டனர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் நிறுவனமான யுனிசெஃபும் இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. வெடிப்பு சம்பவத்தை அடுத்து காயங்களுடன் குறித்த 5 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12 வயதுக்கும் 14 வயதிற்கும் இடைப்பட்ட சிறுவர்களை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி போராளிகள் மற்றும் அரசாங்கத்துக்கு ஆதரவான ஏனைய போராளிகளுக்கு இடையிலான மோதலில் ஒரு கட்டமாகவே இந்த சம்பவம் பார்க்கப்படுகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.